தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருமை சகோதரர் தண்டராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பின்னாலே கண்டன உரையாற்ற இருக்கிற நம்முடைய சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் அசோகன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசியிருக்கிற கழகத்தினுடைய மூத்த ஒன்றிய செயலாளர் ஒருவராக இருக்கிற அண்ணன் அன்பரசு அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, நம்முடைய அருமை தம்பி சோழராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகங்களுடைய செயலாளர்களே, சார்பணியினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, பிரதிநிதிகளே, பிறந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கிற மகளிரணி சார்ந்த அன்புக்கினிய தாய்மார்களே, உள்ளாட்சித்துறையுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளே, கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன கூட்டம் ஏன் என்பதை பற்றி எனக்கு முன்னாலே பேசியவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆளுநர் ரவி சட்டமன்றத்திற்கு வந்து அவர் வேலையை செய்யாமல் போயிட்டார். அவருடைய வேலை என்னக்கா, தமிழக அரசு தயார் செய்து வைத்திருக்கிற அந்த உரையை படித்து செல்ல வேண்டும். இதுக்கு மரியாதையா அவரை அழைச்சிக்கிட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அவரை போய் நேரடியாக கவர்னர் மாளிகையில் பார்த்து அந்த நம்முடைய சட்டமன்ற தலைவர் போய் அவரை அழைத்து அது வருகிற பொழுது அவருக்கு வந்து பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்பது, அதே போல காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதை மிக சிறப்பாக செய்வது, அப்புறம் சிவப்பு கம்பளம் விரித்து அவரை அழைத்துக் கொண்டு அந்த மேடையில் உட்கார வைத்து அவரை பேச சொல்வது வழக்கம். இப்படிதான் கடந்த காலங்களில் நடந்துச்சு. ஆனா இவர் மட்டும் என்னன்னு தெரியல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் இந்த கவர்னர் உரையை படிப்பதற்கு அவர் மறுக்கிறார். அவர் நாக்கு பேச மறுக்கிறது. அது என்ன காரணம்னு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பல்வேறு விஷயத்தை இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இது நம்ம ஜனநாயக ரீதியான ஆட்சி. தலைவர் கலைஞராக இருந்தாலும் நம்முடைய தலைவராக இருந்தாலும் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற தலைவர்கள். அதனால உங்களை சும்மா அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எடப்பாடி பழனிசாமியை பற்றி பல செய்திகளை இங்கே சொன்னார்கள். அவ அம்மா ஆட்சி நடத்தினப்ப என்ன நடந்துச்சு? கவர்னர் சென்னாரெட்டி என்ன கதியானார்? சேஷன் லாட்ஜில வச்சு அடிச்சான். நடந்துச்சா இல்லையா? சென்னாரெட்டி என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்தார்னு சொல்லி அவன் 90 வயசு கிழவன இந்த ஜெயலலிதா தவறாக நடக்க முயற்சி செய்தான் ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு செய்த வரலாறு இருக்கு. நம்ம அதெல்லாம் செய்யறோமா? ஒன்னும் செய்யல. ரொம்ப பேசு இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். இந்த பொம்பளை கவர்னரா இருந்துச்சு தெலுங்கானால. அந்த பொம்பளையை கூப்பிட்டு கவர்னர் படிக்க விட்டாரா அவரு? தெலுங்கானா முதலமைச்சர் விடல. நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம். நீங்க சிவப்பு பொம்பளை வெறுக்கிறிய, அப்புறம் காவல்துறையோட அணிவகுப்பை கொடுக்குறியா? அவன் தான் சரியில்லையா? அவனுக்கு ஏன் அதெல்லாம் கொடுக்கணும்? புரியுதா இல்லையா? நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த நாய் துரத்துக்கிட்டே வரும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். திரும்பி பார்த்துட்டோம்னு வச்சுங்க, கொஞ்சம் ஒரு கல் எடுத்தோம்னா அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம செய்யல அதெல்லாம். நான் யதார்த்தமான செய்தி சொல்றப்ப நம்ம கிராமத்துல ஊர்ல டீ கடையில நம்ம பேசிக்கிட்டு இருக்க செய்தியை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நம்ம எவ்வளவு மதிக்கிறோமோ அவன் நம்மளை மிதிக்கிறான் நாய். ஏன்னா கவர்னர் என்ன பெரிய மயிரா நமக்கு? நம்மளை மதிச்சா மட்டும்தான் யாரா இருந்தாலும். நம்மளை மதிக்கலைன்னாக்கா அவனுக்கு மரியாதை இல்ல. ஏன்னா ரவின்னா நமக்கு என்ன? அவன் மத்திய அரசோட ஏஜென்ட், ஒன்றிய அரசோட ஏஜென்ட். அவன் வந்து இருக்கிறான். அவனுக்கு பாருங்க ஒரு 500 ஏக்கர் இடத்துல பங்களா சென்னையில்.
அவ்வளவு பெரிய பங்களாவில் சாப்பிடுற சாப்பாடு தமிழ்நாடு அரசு தமிழ் மக்களுடைய வரி பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நாய். அவனுக்கு பாதுகாப்புல இருந்து சாப்பாட்டுல இருந்து கார்ல இருந்து எல்லா இளவும் நம்ம காசு. ஆனா அவன் தமிழ் மொழியில அந்த வாழ்த்து பாடலை ஏற்க மறுக்கிறான். வேற அண்ணா அவர்கள் சொன்னார், எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், மும்மொழி கொள்கை வேண்டியதில்லை என்று பேருக்கு அண்ணா சொன்னார். அன்னைக்கு ரொம்ப பேருக்கு கசந்தது. இந்தி கத்துக்கிட்டாக்கா வடநாட்டில் போய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வடக்க முழுக்க இந்த பாருங்க, இந்த டீ கடையில் 2 பேர் இருப்பான், அந்த ஹோட்டல்ல 5 பேர் இருப்பான், அங்க நடவு நட்டுக்கிட்டு இருக்க இடத்துல நடவு நட்டுக்கிட்டு இருக்கான் வடக்க. இந்த வரி ரவி ஒரு வடக்க, நாங்க அங்க வர்றோமா, எங்களுக்கு ஏன் இந்தி? அதுதான் பேரங்க அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டு போனார். அண்ணா இன்னொரு செய்தியும் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிக்க எவனாலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடிந்தாது, நாங்களா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாதான் அப்படின்னாரு. நம்மளுக்குள்ள கோபம் வந்து நம்ம ஏதாச்சும் கோபமா பயப்படுறதுதான். ஆனா நம்ம கோபத்தை முழுக்க போய்க்கிட்டான்னு. அது ராமதாஸா இருந்தாலும் சரி, அன்புமணியா இருந்தாலும் சரி, இந்த சாமானா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நம்ம கோபத்தை முழுக்க அவன் போய்க்கு விட்டான் கட்சி மேல. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இருக்கு, நமக்கு ஒன்னும் செய்யல ஒன்னும் கிடைக்கலங்கிற கோபம்லாம் இருக்கு. ஆனா இவன் பேச பேச இவனை விரட்டி அடிச்சுடணுங்கிற எண்ணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக கடகு கோடி தொண்டர் வந்து விட்டான் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு வீதியில் இன்று போராட்டம் நடத்துகிறோம். நமக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், உண்ணாவிரதம் இருக்கணும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், உண்ணாவிரதம் இருக்கணும். இது நமக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பேரங்க அண்ணா துவக்கிய இயக்கம், நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்த இயக்கம், இன்றைக்கு நம்முடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய வழிநடத்துகிற இயக்கம் இந்த இயக்கம். நமக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. காலையில 9 எடுத்துட்டு போனா ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சா 500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, இல்ல 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. நம்ம பழப்ப நடத்தின பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அதிமுக மாதிரி நம்ம வந்து பொறுக்கியா வேலை வாங்கி தரோம்னு ஊர்ல வசூல் பண்ணோமா, இல்ல வேலை செய்யறோம்னு வேலை செய்யாம பில் எடுத்துட்டு ஓடணுமா? எதுவும் இல்ல. எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு பொம்பளை, நம்ம ஒரு பொம்பளை சசிகலாம், அவ கால நக்கி பதவிக்கு வந்த கம்லாட்டி நாய் இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், துரோகி நாய். அந்த துரோகி எது பேசினா நமக்கு என்ன? ஆட்சிக்கு வர போறானா? எவன் ஆட்சிக்கு வர போறான்? அவனோட பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி வர இருக்குதான். அந்த கூட்டணியை வச்சு 2026 ஆட்சியை பிடிக்கிறாங்களா? எந்த ஆட்சியை யாரும் பிடிக்க முடியாது, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ், அப்பா ராமதாஸ் கெது என்ன? அப்பனும் பிள்ளையும் பேசிக்கிட்டு பொதுக்குழுல பேசிக்கிட்டு சிரிப்பா சிரிக்குது தமிழ்நாடு முழுக்க. அவ்வொரு பெரிய கூட்டணியா. ஒரு மீம்ஸ் பாத்தீங்களா? வடிவேல் மீம்ஸ். அப்ப சொல்லுவான், அது வடிவேல் மீம்ஸ். வடிவேல் சொல்லுவாரு, ஏய் என்னடா பண்ணுவேன்னா அப்படிமா. அந்த மீம்ஸ் என்கிட்ட கூட இருக்கு, அதை கூட போடுவேன். அப்ப சொல்றான், வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சுக்கிட்ட? நான் வந்து கசாப்பு கடையில வேலை பார்த்தேன், அறுத்து கொண்டு போடுவாங்க. அந்த பாத்தியெல்லாம் இல்லையா? இவர் சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. 4 மாசம் தான் கட்சிக்கு வந்து. யாரு கட்சிக்கு வந்து? யாரு? அக்கா மோகன் சூப்பரானா இவனும் வந்து பேசுறதெல்லாம் பேசுறான். நம்மள போய் சொல்லிட்டு இருக்கிறான், இது அப்பா புள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அப்பா புள்ள மருமக, அப்புறம் அக்கா மோகன் கொண்டாட்டி பேரன். வெக்கமா இல்ல? யாரை யார் பேசணுங்கிறது வெக்கம் இல்ல? சீமான் சொல்றான், எங்க மக்களை முழுக்க வந்து நீங்க பிச்சைக்காரனா ஆக்கி விட்டிய, ஏன் 1000 ரூபாய் கொடுக்குற, ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறான். முந்தா நாள் ஒரு பேட்டியில சொல்றான், இந்த டெம்பரரியா வேலை பார்க்கறாங்கல்ல அரசாங்கத்துல, அவங்களுக்கு ஏன் நீங்க போனஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு போனஸ் கொடுங்கிறான். இவர் சொன்னா கொடுக்கணும், இவர் நிறுத்தினா நம்ம நிறுத்திடணுமா? அவர் ஆட்சிக்கு வந்துருவாராம். 32 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம், 32 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் 3 ஓட்டுல ஜெயிச்சா அவன் தான் பிரசிடண்ட், அவன் தான் கவுன்சிலரு.
நீ எத்தனை ஓட்டு வாங்கி இருக்கிற, நீ எப்போ வர போற? இன்னும் ஒரு 30 வருஷம் நம்மளாம் செத்து போயிடும், நான்லாம் செத்து போறோம். இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய யாருமே தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் ஒரு ஆய்வு கூட்டத்தில் வச்சு பேசுகிற பொழுது சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற பொழுது தொடர்ந்து 25 ஆண்டு காலத்திற்கு அந்த ஆட்சியை யாரும் தெட்டு கூட பார்க்க முடியாது என்ற செய்தி பதிவு செய்தார். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1,35,00,000 பேர் குடும்பத்துக்கு 1000 என்று சென்று கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய், சில குடும்பங்களுக்கு 3,000 ரூபாய் அரசினுடைய பணம் தனிநபருக்கு போகுது. எப்படி போகுது தெரியுமா? பெண்களுடைய உரிமை தொகை 1000, புதுமை பெண் திட்டம் 1000, முதியோர் பென்ஷன் 1200, ஆண்களுக்கான அந்த பணம் ஒரு 1000, பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டா அதுக்கு ஒரு 1000. பஸ் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி வந்து மன்னார்குடியிலிருந்து உரத்து நாட்டுக்கு நடவு நட்டு போது 10 காசு இல்லாம அப்படியே பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு 600 800 1000 ரூபாய் இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு மிச்சப்படுத்துகிற ஒரு சூழலை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எங்ககிட்ட நீங்க கிட்ட கூட வர முடியாது. ஓட்டுல சும்மா அங்க ஏதோ போராட்டம் சத்தம் போட்டு கிடக்கலாம் 10 பேர். அதையும் போராட்டம் பண்றப்ப ஒரு வைத்தறிச்சல பாருங்க, போராட்டம் பண்றான், பண்ணி தொலைச்சுட்டு போயேன் 10 பேர் 20 பேருக்கு மேல ஆள் கிடைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம எவ்வளவு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த பகுதியில் இன்னைக்கு ஒரே நாள் அறிவிச்சு, நேற்று அறிவிச்சு இன்னைக்கு ஒரு 3000 பேர் சுத்தி நிக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருக்கிற கட்சி தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த நாம். உங்களை பாதுகாக்கிறாங்க போலீஸ். என்ன பண்றாங்க? நீங்க வந்து போராட்டத்துக்கு வந்தோடனே அழைச்சிக்கிட்டு போய் காவல்துறைங்க வந்திருக்கு, அழைச்சிக்கிட்டு போய் பத்திரமா கல்யாண மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் அனுப்பி விடுறாங்க. நீ பேசி எங்களுக்கு கோவம் வந்து நான் 100 பேர் வந்து உதச்சானா நீ என்ன கதியாவ? அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை இதை செய்யுது. அவன் என்ன சொல்றான்? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். சரி, அவுத்து விட்டுட்டான். அவுத்து விட்டது காவல்துறை அராஜகம் அப்படிங்கிறான். என்னையா ஒன்னும் பண்ணாம இருந்தா கட்டப்பட்டுருங்க. அப்புறம் அவுத்து விட்டுட்டோம். சரி சரி பாருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னாக்கா காவல்துறை அராஜகம்னு போராட்டம் பண்றோம். எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை திசை திருப்புவதற்கான வழிகளை இன்றைக்கு எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை பத்தி பேசுவதற்கு யோக்கியதை இருக்கா, அருகதை இருக்கதா? பொள்ளாச்சி சம்பவம் என்ன வைத்தறிச்ச அந்த வீடியோ பதிவு கேட்ட நான் அழுதுருக்கேன். அந்த பொண்ணு சொல்லுது இந்த வீடியோ பதிவுல, அண்ணா 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 என்ன விட்டுருங்க அண்ணா, அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா அப்படி கெஞ்சுதுங்க. அயோக்கிய ராஸ்கல் பொள்ளாச்சி ஜெயராமம் அவன் உள்பட அத்தனை பேர் சேர்ந்துகிட்டு அவ்வளவு பாலியல் தொந்தரவு செய்த உங்க ஆட்சி யோக்கியது காத்துல பறக்குது. அதை கேட்டா ஒரே வார்த்தையில சொல்றான், நான் சிபிஐக்கு கொடுத்துட்டேன். ஏண்டா அயோக்கிய பேல, உன்னால முடியல சிபிஐ கொடுத்துறேன். எங்களால முடியுது, எங்க காவல்துறை விசாரிக்கும், எங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இந்த ஞானசேகரனை எவ்வளவு சீக்கிரத்தில் பிடிச்சு நடவடிக்கை எடுத்து உள்ளார போட்டிருக்கு. சும்மா போட்டு வச்சிருக்கோம், காலை முறிச்சு போட்டு வச்சிருக்கோம். அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுக சொல்லிட்டு இருக்கான், அது எந்த கட்சின்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஆனாலும் தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமளே பல பேர் வந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற பத்திரிகைகள் மீடியாக்கள் வர செய்திகளை கேட்டு நாம் மனம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த செய்திகளை சொல்கிறேன். அன்பார்ந்த நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்கினிய தாய்மார்களே, இந்த ஆட்சி இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும், நம்முடைய சந்ததி வாழ முடியும் என்பதை மனதிலே எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை பாதுகாக்க பிறகு அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கினார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 96 ஆண்டு நம்மளை பாதுகாத்த அற்புதமான தலைவர் இன்றைக்கு இல்லை. அவர் இல்லாத பட்சத்தில் நம்மளை பாதுகாக்க, தமிழ் இனம் வாழ, தமிழ் மொழி வாழ, நம்மளை பாதுகாப்பதற்கு இருக்கிற ஒரே தலைவன், மிச்சம் இருக்கிற தலைவன் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வரும் வந்து விட்டார். அதுதான் அவனுக்கு இருக்க வைத்தறிச்ச. என்னடா அந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆட்சி வந்து ஆளுவதற்கு ஆளுமையான ஆளு கிடைச்சிட்டாங்கிற வைத்தறிச்சல்ல தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப பேர் அழித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். யாரும் அடித்து விட முடியாது.
அழிப்பதற்கு இனிமேல் எவனும் பிறந்து வர வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நம்முடைய அன்பு தலைவர் கட்டளை ஏற்று மிக சிறப்பாக பணியாற்றுவோம். இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த அண்ணா ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். முன்னாள் மாநில இளைஞரணி துணை வைப்பாளரும் முன்னாள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்கு அண்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழா. அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களை கண்டன உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.